நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றேன் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வலுவான கூட்டணி என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். யாரோ சில பேர் அவர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸ் நிலைப்பாடு அவரு நான் அன்னைக்கு கிளியரா சொன்னேன். அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த கூட்டணியில வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களின் புகழுக்கும் அம்மா அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக சட்டமன்றத்திலே அவர்கள் பேசியதை உங்களுக்கு தெரியும். என்னன்னு புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியோடு அம்மா அவர்கள் ஆட்சியோடு திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று சொன்னதை நான் அம்மாவின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதே திமுகவிற்கு எதிராகத்தான். அவர் ஒரு 15 ஆண்டுகளும் அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து திமுக எதிர்ப்பில் இருக்கின்ற எங்கள் தலைவர்களின் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசியதை தான் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கூட்டணிக்கு செல்வது அவருடைய தனிப்பட்ட பொறுப்பு. 99.1% கிளியரா சொல்லிட்டேன். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் இருக்கோம். ஒரு சிலர் தனித்து விடப்பட்டிருப்பவர்கள் அவர்களும் உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு. நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றேன் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வலுவான கூட்டணி என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். யாரோ சில பேர் அவர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸ் நிலைப்பாடு அவரு நான் அன்னைக்கு கிளியரா சொன்னேன். அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த கூட்டணியில வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களின் புகழுக்கும் அம்மா அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக சட்டமன்றத்திலே அவர்கள் பேசியதை உங்களுக்கு தெரியும். என்னன்னு புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியோடு அம்மா அவர்கள் ஆட்சியோடு திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று சொன்னதை நான் அம்மாவின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதே திமுகவிற்கு எதிராகத்தான். அவர் ஒரு 15 ஆண்டுகளும் அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து திமுக எதிர்ப்பில் இருக்கின்ற எங்கள் தலைவர்களின் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசியதை தான் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கூட்டணிக்கு செல்வது அவருடைய தனிப்பட்ட பொறுப்பு. 99.1% கிளியரா சொல்லிட்டேன். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் இருக்கோம். ஒரு சிலர் தனித்து விடப்பட்டிருப்பவர்கள் அவர்களும் உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு.